கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பக்தர்களே, இங்கு குழுமியிருக்கின்ற எல்லோரிடமும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் எல்லோரும் ஏதேனும் ஒரு பதில் வைத்திருப்போம். ஆசை எல்லாருக்கும் இருக்குதா என்றால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஒரு சிலர் சக்கச்சவேர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். கடவுளே, என்னை ஏன் இப்படி உரிச்ச கோழி மாதிரி படைச்சிட்டியே, வெள்ளை பண்ணி மாதிரி இருக்கனே, மாநிறமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி என்று ஆசைப்படுவார்கள். ஒரு சிலர் கருகருன்னு இருப்பாங்க, அவங்க மண்டி போட்டு வேண்டிக்குவாங்க கடவுள்கிட்ட, என்னை ஏன் கடவுளை இப்படி அட்டைக்கறியாக படைச்சிட்டிங்களே, எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் இப்படி என்னைய கேவலமாக பார்க்குறாங்களே, மாநிறமாக இருந்தால் அழகாக இருந்திருக்குமே அப்படி என்று அவர்கள் முழந்தார்படியிட்டு மண்டாடுவார்கள். ஒரு சிலர் உயரமாக இருப்பாங்க, அவங்க வேண்டிக்குவாங்க, கடவுளே லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்களே, என்ன பனைமரம் மாதிரி இருக்கனே, பஸ்ஸில் போக முடியல, எங்கே போனாலும் நிலை தட்டுது, ஒரு சராசரி உயரமாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். ஒரு சிலர் குள்ளமாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இது என்ன கடவுளை என்னை குட்டை கத்திரிக்காய் மாதிரி படைச்சிட்டிங்களே, எல்லாரும் என்னை பார்த்தா இந்த கட்டையனையும் குட்டனையும் நம்பாதீங்க என்று சொல்கிறாங்களே, அதனால் சராசரி உயரமாக என்னை படைச்சிருக்கலாமே கடவுளே என்று அவர்கள் வேண்டுவார்கள். ஒரு சிலர் நல்லா குண்டாக இருப்பாங்க, கிரைண்டர் மாதிரி, அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, என்ன கடவுளே இப்படி என்னை சாக்கு மூட்டை மாதிரி படைச்சிட்டிங்களே, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, உட்கார்ந்து திரும்ப எழுந்திரிச்சா மூச்சு விட முடியல, யாராவது தூக்கி விட வேண்டியிருக்கு, சராசரி எடையோடு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் இப்படி ஆசைப்படுவார்கள். ஒரு சிலர் பீன்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஒல்லியாக ஒட்டடை குச்சி மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஏன் கடவுளை இப்படி படைச்சிட்டு என்ன சீவாங்குச்சி மாதிரி இருக்கனே, ஒரு சராசரி எடையோடு இருந்தால் நல்லா இருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் ஒரு ஆசை இருக்கும். நல்ல பெற்றோருக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் நன்றாக படித்து முடித்து நல்ல வேலைக்கு சென்று திருமணமாகி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆசை இருக்கும், இந்த வயசான காலத்தில் ஒரு பேரம்பேத்தியை பார்க்கக்கூடாதா கடவுளே, அடைக்கல மாதாவே அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை அது? நம்மை படைத்த, நம்மால் படைக்கப்பட்ட இந்த மானுடம் மீட்படைய வேண்டும், எல்லா மக்களும் நிலை வாழ்வு பெற வேண்டும், எல்லா மக்களும் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வை பரிசாக பெற வேண்டும், இம்மண்ணுலகிலே வாழ்கின்ற பொழுது அருள் நிலையோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அந்த கடவுள். அருள் நிலை என்று சொன்னால் நல்ல மனச்சான்றோடு எந்த வகையான பாவக்கரையும் இல்லாமல் கடவுளுடைய அன்பிலும் பிறர் அன்பிலும் உறுதியாக நிலைத்து நின்று வாழ்வதுதான் அருள் நிலை. கடவுளோடு இணைந்த வாழ்வுதான் அந்த அருள் நிலை வாழ்வு, அதுதான் அருள் வாழ்வு என்று சொல்லுவார்கள். ஆக கடவுளுடைய ஆசை நாம் எல்லாருமே மீட்படைய வேண்டும், எல்லாருமே அருள் நிலையில் வாழ வேண்டும், அருள் வாழ்விலே உறுதி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆதாம் ஏவாளை படைத்தார், படைப்பின் தொடக்கத்திலேயே படைப்பின் சிகரமாக அவர்களை படைத்தார். ஆனால் நாம் பரிசுத்த தூய விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது எப்படி இந்த மீட்பின் வரலாறு கடந்து சென்றது, பழைய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாள் முதல் பெற்றோர் செய்த பாவம், அதை தொடர்ந்து இஸ்ராயல் மக்கள் செய்த பாவம், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட அந்த உடன்படிக்கை, இவற்றையெல்லாம் மீறி கடைசியாக தன்னுடைய மகனை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கடவுள் இந்த உலகை அன்பு செய்தார். எனவேதான் கடவுளுக்கு ஒரு ஆசை, ஒரு கன்னி பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். மரியாவை அழைக்கின்றார். நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன உடனேயே
சாதாரண பெண்மணியாக நாசரேத்து ஊரில் பிறந்த மரியா கலங்கினார், அஞ்சினார். எப்படி ஆகும், இது எங்கனமாகும், நானோ கன்னியாயிற்றே என்று சொல்லி முதலிலே நிராகரிக்கின்றார். கடவுளுடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார். இருப்பினும் வானதூதரின் வார்த்தையை நம்பி, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும் என்று சொல்லி தன்னையே முழுமையாக மீட்பின் திட்டத்திற்காக, கடவுளுடைய திருவுளத்திற்காக தன்னையே முழுமையாக கையளிக்கின்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தில் இருக்கின்றோம். உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய அமைதியும் அன்பும் நம்மோடு இருக்கின்றது. அந்த உயிர்த்த இயேசு ஆண்டவர் நம்முடன் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்றார், அருள் கொடுக்கின்றார், ஆற்றல் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அடைக்கல் அன்னையினுடைய திருத்தலத்திலே ஒரே குடும்பமாக நாம் குழுமி வந்திருக்கின்றோம். அடைக்கல் அன்னை நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார் என்பதில் எல்லளவு மையமில்லை. சாதாரண பெண்மணியாக பிறந்திருந்தாலும் அந்த மாமரி கடவுளின் தாயாகும் பேற்றை பெற்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக கவிதை போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த கவிதை போட்டியினுடைய தலைப்பு அன்பு. இங்கே இருக்கின்ற எல்லோரிடமும் அன்பு என்றால் என்ன என்று கேட்டால் எல்லோரும் ஒரு பதில் சொல்வோம். அந்த போட்டியில், கவிதை போட்டியில், அன்பை தலைப்பாக கொண்ட அந்த கவிதை போட்டியில் பல ஆயிரம் பேர் அந்த போட்டியிலே பங்கேற்றார்கள். ஒருத்தருக்கு தான் சிறப்பு பரிசு கிடைத்தது, முதல் பரிசு கிடைத்தது. என்ன எழுதினார் அப்படி? அன்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு என்ன எழுதினார்? சுருக்கமாக எழுதினார், ரத்தின சுருக்கமாக எழுதினார். அன்பு என்றால், இதையே என்னுடைய அம்மா கேட்டிருந்தால் நீதான் அம்மா என்று சொல்லியிருப்பேன் என்று சொன்னார். அருமையான சகோதர சகோதரிகளே, அம்மா என்றாலே அன்புதான். அந்த அன்பை வடிவாக கொண்ட சாதாரண பெண்மணியாக இருந்தாலும் கடவுளின் தாயாகும் பேற்றை அடைந்த அந்த கன்னி மாமரி இன்று உலகெங்கும் போற்றி புகழப்படுகின்றார். பல்வேறு பெயர்களிலே அவர் அழைக்கப்படுகின்றார். அடைக்கல் அன்னையாக, பாத்திமா அன்னையாக, லூர்து அன்னையாக, ஆரோக்கிய அன்னையாக, பூலோகம் போற்றும் பூண்டி அன்னையாக பல்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகின்றார். அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏன், ஏலாக்குறிச்சி அடைக்கல் அன்னை திருத்தலத்திலே இன்று இந்த நவ நாளிலே இத்தனை பேர் நாம் குழுமி வந்திருக்கின்றோம். அன்னைக்கு விழா எடுப்பதற்காக, பெருவிழா எடுப்பதற்காக குழுமி வந்திருக்கின்றோம். எதற்காக இந்த விழாக்கள்? எதற்காக திருத்தலங்களை ஓடி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம்? அன்னையை போன்று மீட்பின் திட்டத்தில் நம்முடைய பங்கும் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். அதற்காகத்தான் அன்னை நமக்காக பரிந்து பேச மாட்டாரா? என்னுடைய குடும்பத்துக்காக பரிந்து பேச மாட்டாரா? என்னுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேச மாட்டாரா? என்னுடைய உற்றார் உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக பரிந்து பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடும் ஆவலோடும் ஆசையோடும் நாம் அன்னையின் திருத்தலங்களை நோக்கி செல்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, கன்னி மாமரி இறை விருப்பத்தை நிறைவேற்றினார், மீட்பின் திட்டத்திலே மிகப்பெரிய பங்கை வகுத்தார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம். எனவேதான் அவரை உலகெங்கும் நாம் போற்றி புகழ்கின்றோம். அந்த அன்னைக்கு பெருவிழா எடுக்கின்றோம். அவர் கடவுளின் தாய் என்று சொல்லி அவரை ஒவ்வொரு நாளும் புகழ்ந்தேத்தி இந்த மூவொரு இறைவனுக்கு நாம் அவரோடு இணைந்து ஆராதனை செலுத்துகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது அன்னையினுடைய பிள்ளைகளாக அவருடைய காலடியை தேடி அவரோடு இணைந்து அந்த மூவொரு இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மாமரி இறைவனுடைய விருப்பத்தை அறிந்தார், மீட்பின் திட்டத்தை அவரால் கண்டுணர முடிந்தது. எனவேதான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி முழுமையாக தன்னையே கையளிக்கின்றார். அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைய நற்செய்தியிலே இறுதி இறைவாக்கு பகுதியிலே வாசிக்க கேட்டோம். இறைவனுக்கு ஏற்ற வகையில் நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இறை அடியார்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே மூதாதையர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள், அடுத்ததாக இறைமகன் இயேசு. ஆகவே இறைமகன் இயேசு நமக்காக பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார், மீண்டும் வருவார் என்று உறுதியாக நம்புகின்ற நாம் உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வாக அமைந்திருக்கின்றதா, அல்லது ஏதோ ஒவ்வொரு முறையும் திருவிழாவிற்காக ஏலாக்குறிச்சி அடைக்கல் அன்னையை தேடி வருகின்றோம், மீண்டுமாக செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படுகின்றதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று எழுகின்றது. ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நவநாள் திருப்பலியில் இங்கே குழுமி வந்திருக்கின்ற எல்லோருமே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், ஒரு சிறிய தீர்மானம். ஏனென்றால் நாம் எல்லோரும் மனிதர்கள், பலவீனமானவர்கள், குறையுள்ளவர்கள். இந்த குறைகளையெல்லாம் தாண்டி கடவுளுடைய விருப்பத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த திருப்பலி வெறும் சடங்காக மட்டும் இருந்துவிடக்கூடாது. ஏதோ வந்தோம், அழகாக பாடல்கள் பாடினோம், அருமையானதொரு திருப்பலி என்று சொல்லி வெறும் வெற்றி சடங்காக இந்த திருப்பலியை கருதி விடாமல், இந்த திருப்பலியில் ஆண்டவர் இயேசு என்னை தொடுகின்றார், இறைவாக்கு பகுதி என்னை பாதிக்கின்றது, நாம் அருள் வாழ்விலே உறுதி பெற வேண்டும், இறை நம்பிக்கையிலே ஆழம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய தீர்மானம் எடுக்க வேண்டும். அதற்கு நாம் அருள் நிலையிலே இருக்க வேண்டும். கடவுளுடைய அருள் நமக்கு வேண்டும். இது நம்மால் இயலாது. ஏனென்றால் நம் மனிதர்கள் கடவுளின் அருள் துணையால், கடவுளுடைய அருளால் எதுவும் கூடும். அருமையான சகோதர சகோதரிகளே, பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். உதாரணமாக நம்மில் பல பேர் இறைவனுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என ஆசைப்படுவோம். ஒரு சில வேளைகளிலே நம்முடைய சுயநலத்தினால் நாம் நம்முடைய சுய விருப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுடைய விருப்பத்தை சற்றே அகற்றி வைத்து விடுவோம். சாதாரணமாக அல்லது யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் பல வேளைகளில் ஒரு சிலர் உண்மையை தவிர மற்றெல்லாம் பேசுவார்கள். ஒரு சிலர் பதவி, பட்டம், புகழ் இவற்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். எதில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றது, எதில் உண்மையான தாழ்ச்சி இருக்கின்றது என்பதை கூட அறியாமல் பல்வேறு நேரங்களிலே நாம் பணத்தை நோக்கி, பதவியை நோக்கி, பட்டத்தை நோக்கி, பெயரை நோக்கி, புகழை நோக்கி சென்று கொண்டிருப்போம். அன்னை மாமரி போன்று தாழ்ச்சி உள்ளம் படைத்தவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். ஆகவே இன்றைய நாளில் ஒரு சிறிய தீர்மானம், நம்முடைய பாவ வாழ்விலிருந்து ஏதாவது ஒரு பாவம், அந்த பாவத்திலிருந்து இன்றைய நாளில், இன்றைய நாள் முதல் நான் பொய் சொல்லவே மாட்டேன், இன்றைய நாள் முதல் நான் உண்மையையே செய்வேன், உண்மையையே சொல்வேன், இன்றைய நாள் முதல் என் வீட்டில் இருக்கின்ற எல்லோரையும் அன்பு செய்வேன், விட்டு கொடுத்து வாழ்வேன், தியாக மனப்பான்மையோடு வாழ்வேன், குடும்பத்தாரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்வு ஒரு அருமையான வாழ்வு. அந்த வாழ்வில் என்னுடைய சுயநலத்தை விடுத்து பொதுநலத்தோடு எப்பொழுது மகிழ்ச்சியாக வாழ்வேன், அப்படி என்ற ஒரு தீர்மானம். அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் நிறைவு காண வேண்டுமென்றால் ஒரு சின்ன ரகசியம். உண்மையிலேயே நம்முடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, பயனுள்ள வாழ்வாக, பொருளுள்ள வாழ்வாக, கடவுள் விரும்புகின்ற வாழ்வாக அமைய வேண்டுமென்றால் கன்னி மாமரியை நம்முடைய கையிலே ஏந்த வேண்டும். சற்றே யதார்த்தமாக சொல்ல வேண்டுமென்றால் கன்னி மாமரி தனக்குத்தானே உண்மையாக வாழ்ந்தார், தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உண்மையாக வாழ்ந்தார், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு உண்மையாக வாழ்ந்தார். இதுதான் வாழ்வின் ரகசியம். வாழ்விலே மகிழ்ச்சியாக நிறைவாக வாழ வேண்டுமென்றால் இந்த ரகசியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். எப்பொழுது நமக்கு நாமே நாம் உண்மையாக இருக்கின்றோமோ, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றோமோ, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு உண்மையாக இருக்கின்றோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும், சமாதானம் ஏற்படும், ஒரு மன நிறைவு ஏற்படும். ஆகவே இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம், ஒருவருக்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், நமக்காக அடைக்கல அன்னை பரிந்து பேசுகின்றார் என்ற நம்பிக்கையோடு மீட்பின் திட்டத்திலே நாமும் கருவிகளாக பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி பக்தியாய் மன்றாடுவோம். அந்த வல்ல இறைவன் எல்லாரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக.